வணக்கம். எனது ஊர் வந்து நாட்டாவடி கிராமம். எனது ஊர்லேருந்து சிவகங்கையில 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கேன். குக்கிராமம் இது வந்து சரியா குக்கிராமம் தான். நாங்கள் வசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 5000 குடும்பம் வாழ்ந்த குடும்பத்தில் கடைசியில் வந்து படிப்படியாக குறைஞ்சி இப்போ 50 பேர் இருந்தோம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ கடைசியில் எமயத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குலை கழுத்து அறுத்து கொண்டு போய் சிவகங்கை கோர்ட்டில் போட்டதாக தகவல் நியூஸ் வந்துச்சு. அதை பார்த்துட்டு நியூஸ் பொதுமக்கள் எல்லாம் வீதி அடைஞ்சு எல்லாரும் இப்போ உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவங்களுடைய உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆடு மாடை எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க ஐயா. இதனால் வந்து இப்போ ஊர் வெறிச்சோடு தனிமையாக இருக்குது. இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கேன். நான் வந்து போக முடியல. பெத்த தாய் வந்து பிள்ளையை விட்டு கருவில் இருக்க பிள்ளையை எடுத்து போடாது, எவ்வளோ பிரச்சனை. அது மாதிரி என் தாய்நாடை நேசிக்கிற கிராமத்தில் நான் இருக்கிறேன். என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த ஊரில் தான் இருப்பேன். எனக்கு பாதுகாப்பு கொடுத்து உயிர் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். தண்ணி வசதி எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும். இந்த கிராமம் வாரதுக்கு பாதுகாப்பு கொடுத்து வந்து எல்லா வசதியும் எடுத்து செய்யணும். இது போர்க்கால அடிப்படையில் உடனடியாக செய்யணும். மாவட்ட ஆட்சியருக்கு தமிழ் முதல்வர் தெரிவிப்பதுனா முன்க கோரி வைக்கிறதுனா எங்கள் பார்வையே இப்போ பாருங்க தான் சொல்லுங்க கேட்குறேன். எங்களுக்கு என்ன நடந்தது நாங்கள் 2 கலெக்டருக்கு மனு கொடுக்க கூட போக முடியல. ஏன்னா விட்டு போகிற எந்த வழியும் இல்லை, எங்கேயும் தெரிவிக்க முடியல. அதனால் அந்த செய்தியை பார்த்து உடனடியாக எங்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்து கிராம மக்களை உடனடியாக ஊருக்கு வர வைக்கும்படி தைரியத்தை கொடுத்து அது கூட வசதி செஞ்சால் தான் வருவாங்க. இனிமேல் வரமாட்டேன்னே போயிட்டாங்க. இத்தனை வருஷமாக இருக்கிற பார்த்தாச்சு, எல்லாரும் அரசியல் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. எதுவுமே செய்யலை. ஓட்டு வாங்குறப்ப வராங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. மாவட்ட ஆட்சியில் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. எதுவுமே இருக்கிற அதனால வந்து கிடையாது. ஆட்சியில் பீதி அடைஞ்சு போயிட்டாங்க. இந்த குக்கிராமத்தை வாழ வைக்கிறது பொதுமக்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நன்றி கோரிக்கை முன்கொண்டு வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.